பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனினா ஃபர்ஸ்ட் என்னங்க. ஏன்னா நான் வந்து என்னோட காலேஜ் படிக்கும்போது ஐடி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க, அது உள்ள என்ன வேலை நடக்கும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலாகவே ஐடியா கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நான் சொல்றேன். தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி யூடியூப் பார்த்து இந்த மாதிரி சொல்றதை வச்சு ஓகே கொஞ்சம் ஐடியா வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி உங்களுக்கு ஐடி கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை, அதுல என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, நான் அதுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, இல்லை நிறைய கேள்விகள் இருந்ததுனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் வந்து எப்படி வந்து ஐடி கம்பெனி ஒர்க் ஆகுது, அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அங்கே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன வந்து எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்குள்ள இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கை மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா, ஐ அம் ஒர்க்கிங் ஆஃப் டாப் டே கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனியில் என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் வெப் டெவலப்பர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னொரு கம்பெனிக்காக வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு, அது மீன் கிளைண்ட்டுக்காக வந்து வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். இல்லைன்னா ஆப் டெவலப்மெண்ட், அது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம்னு ஒரு அப்ளிகேஷன். இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு அப்ளிகேஷன் தான், ரைட்டா? ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்மலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது யார் டெவலப் பண்ணியிருப்பா? ஏதோ ஒரு ஐடி பர்சன் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நாட் ஒன்லி ஒன் ஐடி பர்சன், ஒரு நிறைய பேர் அதோட வந்து நிறைய மெனக்கடல் இருக்கு உள்ள. ஒவ்வொரு டீம்ல தான் அது மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபீஸிபிளா யூஸ் பண்றதுக்கு உங்க கையில இருக்கு அப்படின்னா அதுக்கான பின்னாடி உள்ள வேலைகள் யார் பண்ணிருப்பா, அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்துச்சு, அந்த அப்ளிகேஷன் வந்து உங்க மொபைல் எப்படி வந்தது, அந்த அப்ளிகேஷன் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இதே இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து instagram.com நீங்க வந்து கூகுள்ல போய் போட்டீங்க அப்படின்னா நீங்க வெப்சைட்லயுமே நீங்க வந்து இன்ஸ்டாகிராம பார்க்கலாம். ஸோ அது வந்து என்ன வெப் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்க வந்து ஒரு ரியாக்டிவ், அதாவது ஒரு ரெஸ்பான்சிவாகவும் நீங்க வந்து பண்ணலாம். ஒரு வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்ற மாதிரி, ஒரு அப்ளிகேஷன் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஆர் வந்து நீங்க ஆப் டெவலப்மெண்ட், எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஐடி கம்பெனி தான் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் அதை எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்போ வந்து டெவலப்பர்ஸ் மட்டுமே தான் வந்து ஐடி கம்பெனியில் இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. நிறைய ரோல்ஸ் இருக்கு. கன்சல்டிங் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ஹெச்ஆர் ரோல்ஸ் இருக்கு, பிசினஸ் அனலிஸ்ட் ரோல்ஸ் இருக்கு, ஏஆர் விஆர் ஐஓடி டெக்னாலஜிஸ் ஏஐ பத்தின்னு சொல்லிட்டு நிறைய டொமைன்ஸ் இருக்கு. நிறைய டெக்னாலஜிஸ் வந்து ஐடி கம்பெனியில் வந்து இருக்கு. ஸோ ஐடி கம்பெனியா என்ன அப்படின்னு உங்களுக்கு குட்டி ஐடியா வந்துட்டு நம்புறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனி இருக்கு, பிளஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் ஐடி கம்பெனி இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனினா என்ன அப்படின்னா அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸென்ச்சர், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட் இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வேற இடத்துல இருப்பாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வாங்கி அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கிளைண்ட் வந்து யூஎஸ்ல இருக்காங்க, இல்லை வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு, ஆக்சுவலி எங்கே வேணா அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களோட வெப்சைட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும், இல்லை அவங்களோட ஒரு அப்ளிகேஷனை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஐடி கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி டெவலப்பர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, சப்போர்ட்டிங் டீம் இருப்பாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டுமே இருப்பாங்க, அது சப்போர்ட்டிங் டீம் இருப்பாங்க. இல்லை அவங்க ப்ராஜெக்ட்ஸ் நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறவங்களா இருக்கும், அது டெவலப்பிங் டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைண்டோட ப்ராஜெக்ட்ஸை வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த கம்பெனிக்கு பேர் என்ன அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து கொஞ்சம் சேலரி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ கிளைண்ட்ல இருந்து டைரக்டாக நீங்கள் வரனால அவங்களுக்கு வரனால ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் வந்து அந்த கம்பெனி கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கோ இல்லையா, அப்போ ஒரு மணி, அந்த மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு கையில் உங்களுக்கு காசு வருது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அவங்களோட ப்ராஃபிட் போக உங்களுக்கு கிடைக்கிறனால உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து உங்களோட சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒர்க் கல்ச்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ஒரு ஸ்கில்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு, டீம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆப்பிள் எடுத்தீங்கன்னா ஐபேட் இருக்கு, ஆப்பிள் ஃபோன் இருக்கு, கூகுள் எடுத்தீங்கன்னா கூகுள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஜிமெயில் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க டேரக்டா ஒர்க் பண்றாங்க இல்லையா, அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. உங்களோட ஒர்க் கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயீஸ் நம்ம ப்ராடக்ட்காக ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு கேரும் அங்கே ஒரு கவனிப்புமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், சேலரியுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ராடக்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எம்ப்ளாயி எப்படி பார்த்துக்கிட்டாவோ அவங்க அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்டை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து போயிட்டு இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஐடி கம்பெனில என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸோட லைஃப் சைக்கிள் எப்படி, அதாவது லைஃப் சைக்கிள்ன்ற சென்ஸ், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினோன்னா ஒரு டெவலப்பர் கைக்கு எப்படி போகுது, உள்ள யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்ற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸ்வைசட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்வைசட் கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் தேவை அப்படின்னா எப்படி போய் வாங்குவாங்க? இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்வைசட் என்ற கம்பெனியில் உள்ள சேல்ஸ் பர்சன் வந்து லிங்க்டின் மூலமாவோ இல்லை B2B மூலமாவோ இல்லை பல ஆப் மூலமாக வந்து கிளைண்ட்டை ரீச் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்டை வாங்குறாங்க. ஸோ இந்த சேல்ஸ் பர்சனோட கம்ப்ளீட் வேலை என்னன்னா, ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்மளோட அந்த எக்ஸ்வைசட் கம்பெனி கொண்டு வரது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கம்பெனியில் அந்த சேல்ஸ் பர்சன் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் அது யாருக்கு நெக்ஸ்ட் போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் கைக்கு தான் போகும். ஸோ அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கைக்கு போகும். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும், ஒரு டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டெவலப்பர்ஸோட எத்தனை வந்து எஃபர்ட்ஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன அலோகேஷன்ஸ் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் எப்படி பட்ஜெட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கையில தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கையில இருந்து யாருக்கு போகும்னு பாத்தீங்க அப்படின்னா, UI UX டிசைனருக்கு போகும். ஏன் UI UX டிசைனருக்கு டேரக்டா போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், என்னவே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் தான், அதுக்கப்புறம் தான் அது டெவலப்பர் கைக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வயர் ஃப்ரேமே கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க யாரு, ஒரு ஓவரால் லுக்கு யாரு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் தான். ஸோ அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து டெவலப்பர் கைக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்பர் கைக்கு போகும்போது இங்கே தான் ஒரு மிகப்பெரிய வேலையே இருக்கு. என்னென்ன ரெக்யர்மெண்ட் வந்து கிளைண்ட்டுக்கு சொன்னாங்க அது வந்து எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பிரிண்ட் வைஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அஜைல் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிண்ட் வைஸ் ஒர்க் பண்ணி அந்த டாஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்குள்ள எப்படி முடிக்கணுன்றதை பார்ப்பாங்க. இதில் வந்து என்னெல்லாம் என்னால் பண்ண முடியும், வந்து இந்த டெவலப்பிங் டீமால அந்த ரெக்யர்மெண்ட்டை என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதை வந்து பிசினஸ் அனலிஸ்ட் கூட ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டெவலப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் யாரு கைக்கு போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டர் கையில போகும். ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா பண்ணிருக்கலாம், அதுக்கு செக்யூரிட்டி படி அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஏன்னா இப்போ டெவலப்பர்ட்ட கேட்டீங்கன்னா நான் பண்ணது கரெக்ட் தான் சொல்லுவாங்க. பட் அது டெஸ்டிங்க்கு போகும்போது தெரியும் அது என்னென்ன தப்பு இருக்கு, இல்லை என்னென்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, எங்க வந்து ஒரு செக்யூரிட்டி லேகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்டர் கைக்கு போகும். டெஸ்டரும் அதை எல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டாங்க, ஓகே சூப்பர்னு ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படி டெவாப்ஸ் கைக்கு போகும். டெவாப்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன், டெவலப் என்ன ஆபரேஷன் பண்ணாங்களோ அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு கோட் புஷ் பண்ணி விடுவாங்க. ஒன்ஸ் வந்து கோட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு புஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கையில் வந்துச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஐடிக்குள்ள இருக்கும்போது நான் வந்து போனால் டெவலப்பராக தான் போவேன் நீங்கள் இருக்கலாமா, அப்படி இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அது வந்து ஆப்வியஸாக நீங்கள் போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸில் வந்து நான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருப்பேன். எனக்கு வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு டக்குனு நல்ல ஒரு ப்ராப்பர் முடிவு எடுப்பேன். என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஜாபை நீங்கள் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நல்லா டெவலப்பிங் வரும், கோடிங் வரும் அப்படின்னா நீங்கள் டெவலப்பராகவும் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு டெஸ்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து எதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், டீபக் பண்ணிடுவேன், பக்கெல்லாம் தான் ஈஸியாக பாயிண்ட் பண்ணிடணும்னு பார்த்தா நீங்கள் டெஸ்டிங்க்கும் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் இன்ஜினியர்ன்றது ரொம்ப அண்டர்ரேட்டட் ஒரு விஷயமா இருக்குது. சப்போர்ட் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ ஒதுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு என்டையர் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கலாம், பட் அது எப்பயுமே ஒர்க் ஆகுதா, அது எல்லா நேரமும் ப்ராப்பராக இருக்கா, ஒரு இஷ்யூ வரும்போது அது எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யார் பார்ப்பாங்கன்னா சப்போர்ட் இன்ஜினியர் பார்ப்பாங்க. ஸோ ஐடியில் வந்து ஒரு 2 ரோல் 3 ரோல் இல்லைங்க, பல ரோல்ஸ் இருக்குது. உங்களோட பேஷன் தான் அதில் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி தான் ஐடி கம்பெனின்றது வந்து ஒரு டெவலப் ஆகுது. ஐடி கம்பெனின்றது இப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடி கம்பெனி பற்றி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மோர் கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன புது வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை.